இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் முக்கியமான கொஷின்ஸ்லாம் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 7னா தென் எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூப்க்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயருக்கான வேல்யூ 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுல இருந்து எக்ஸ் பிளஸ் 1/xக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இது எப்படி சார் கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரூட் ஆஃப் a plus 2 இதுதான் வந்து ஃபார்முலா. சரியா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கொடுத்தது எக்ஸ் பிளஸ் 1/x கேக்குறாங்கன்னா ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் a plus 2. இதுல a ஓட வேல்யூ 7. சோ 7 plus 2 போட்டா 9 ன்னு ஆன்சர் வருமா? சோ ரூட் 9க்கான ஆன்சர் 3. சரியா? இது எதுக்கான வேல்யூ? x plus 1/xக்கான வேல்யூ வந்து 3 பா. சரியா? x cube plus 1/x cubeக்கான வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதுதான் क्वेश्चन. சரியா? என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. a cube minus 3a. இதுதான் வந்து x cube plus 1/x cube கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரி பாருங்க, a ஓட வேல்யூ இப்போ 3. அப்ப 3 cube minus 3 into 3. 3 cube வந்து 27. 27 3 3s are 9. 27ல 9 போச்சுன்னா 18 அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். புரியுதா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन, ஷார்ட் கட்ல போட்டுருக்கேன், அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க. ஓகேவா? பாருங்க, x plus 1/x கேட்டா ரூட்ல கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து 3 ன்னு வந்துச்சு. அது x plus 1/xக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் x cube plus 1/x cube எப்படி கண்டுபிடிப்ப? a cube minus 3a அப்படின்றது ஃபார்முலா. நல்லா அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். பண்ணா என்ன ஆகும்? √5 plus √3 ஓட ஹோல் ஸ்கொயர் பிளஸ் √5 minus √3 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, இங்க பாருங்க, இது a ஸ்கொயர் பிளஸ் b, சாரி இது a மைனஸ் b, இது a பிளஸ் b. அப்ப ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். சோ அப்ப √5 ஓட ஸ்கொயர் மைனஸ் √3 ஓட ஸ்கொயர். புரியுதா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப பாருங்களேன், இது எப்படி எழுதலாம்? ஃபார்முலா பிரகாரம் a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்ப √5 ஓட ஸ்கொயர் பிளஸ் √3 ஓட ஸ்கொயர் பிளஸ் 2 into √5 √3. புரியுதா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் √5 ஓட ஸ்கொயர் பிளஸ் √3 ஓட ஸ்கொயர் மைனஸ் 2 √5 √3. இது புரியுதா? ஏன் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா? டிவைடட் பை √5 ஸ்கொயர் பண்ணா 5, √3 ஸ்கொயர் பண்ணா 3. ஓகே, √5 ஸ்கொயர் பண்ணா 5 பிளஸ் √3 ஸ்கொயர் பண்ணா 3. இங்க பாருங்களேன், இது 2 √5 √3 வந்து பிளஸ்ல இருக்கு, இங்க 2 √5 √3 மைனஸ்ல இருக்கு. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? அதே மாதிரி இங்க என்ன வரும்? √5 ஸ்கொயர் பண்ணா 5, √3 ஸ்கொயர் பண்ணா 3 டிவைடட் பை 2. சோ 5 3 8, இது ஒரு 8, 16/2 ன்னு வரும். கேன்சல் பண்ணா 8 முறை. சோ 8 அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? அடுத்த क्वेश्चन பாருங்க, if the 14th term of an AP is 6 and the 6th term is 14 na, then what is the 95th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில், சரிங்களா, 14வது உறுப்பு 6. என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் பாருங்க, 14வது உறுப்பு வந்து 6, 6வது உறுப்பு வந்து 14 அப்படின்னா 95வது உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 95வது உறுப்பு என்ன? क्वेश्चन புரிஞ்சா மட்டுமே ஆன்சர் வரும். சரியா? பாருங்க, ஒரு T6 சாரி T14 வந்து 6, அதாவது 14வது உறுப்பு வந்து 6. அதே மாதிரி
T6 வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 14. ஆறாவது உறுப்பு வந்து என்னவா 14 எனில் T95க்கான ஆன்சர் என்ன, 95வது உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா a பிளஸ் 14 மைனஸ் 1 இன்டு டி ஈக்குவல் டு 6. சரியா, ஏன் சார் அப்படி எழுதிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன், ஃபார்முலா என்னது, Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. இதுதான் வந்து கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா. சரியா, ஏபிக்கான nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சோ அப்படி இருக்கும்போது இதுல n-க்கான வேல்யூ 14ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நான் 14 மைனஸ் 1 இன்டு டி ஈக்குவல் டு 6ன்னு போடுறேன். அப்ப இதை எப்படி எழுதலாம், a பிளஸ் 13d ஈக்குவல் டு 6. புரியுதா, 14ல 1 போனா 13, 13d ஈக்குவல் டு 6. அதே மாதிரி இது எப்படி எழுதலாம், a பிளஸ் 5d ஈக்குவல் டு 14 எழுதலாமா, ஏன்னா a பிளஸ் 6 மைனஸ் 1 இன்டு d ன்னு வரும். 6 மைனஸ் 1 5 தானே, சோ 5d ஈக்குவல் டு 14 வரும். சோ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். சால்வ் பண்ணுவோமா, a பிளஸ் 13d ஈக்குவல் டு 6, a பிளஸ் 5d ஈக்குவல் டு 14. சோ மைனஸ் இங்க மைனஸ் இங்க மைனஸ், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும். சிம்பிள் சேஞ்ச் பண்ற பிறகு இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, இது பிளஸ் a இது மைனஸ் a கேன்சல் ஆயிடுச்சு. சோ இங்க 13ல 5 போனா 8d ஈக்குவல் டு, இங்க பாருங்க 14ல 6 போனா மைனஸ் 8. ஓகேவா, இங்க பிளஸ் 8 இங்க மைனஸ் 8. சோ 8ம் 8ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா d ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வருது. d ஓட வேல்யூ என்னது, மைனஸ் 1. அதை எடுத்து ஒரு ஈக்குவேஷன்ல போடுங்களேன், a பிளஸ் 5 இன்ட்டு d ஓட வேல்யூ மைனஸ் 1 ஈக்குவல் டு 14. ஓகேவா, அப்ப a பிளஸ் இன்டு மைனஸ் 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 5 ஈக்குவல் டு 14. சோ அப்ப a ஈக்குவல் டு 14 பிளஸ் 5, இப்ப a ஈக்குவல் டு 19. a ஓட வேல்யூ 19ன்னு தெரியும், d ஓட வேல்யூ மைனஸ் 1ன்னு தெரியும். கேக்குறது क्वेश्चन என்னது, T95. சரியா, இப்ப ஃபார்முலா என்னது, Tn ஈக்குவல் டு a plus n minus 1 into d. So T95 equal to a ஓட வேல்யூ 19 plus n ஓட வேல்யூ என்னது, n ஓட வேல்யூ 95. So 95 minus 1 into d ஓட வேல்யூ minus 1, d ஓட வேல்யூ minus 1. So பாருங்க 19 plus 94 into minus 1, ஏன்னா 95ல மைனஸ் 1 போச்சுன்னா 94. சரியா, அப்ப 19 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஓர் 94. ஓகேவா, சோ இப்போ இத என்ன பண்ணீங்க, மைனஸ் பண்ணீங்க. பாருங்க 94ல 19 போச்சுன்னா இது 7 ஆயிடும், இது சாரி இது 8 ஆயிடுமா, இது 14. 14ல 9 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 10 5. சோ இங்க 7. சோ ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா -75. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் தானே, சோ -75 அப்படின்றதுதான் 95வது உறுப்பாக இருக்கும். சோ புரியுதா, இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க ஜெனரல் டேர்ம்ல, அதுக்கப்புறம் அல்ல ஏவும் டியும் கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சு நீங்க ஜெனரல் ஃபார்முலால அப்ளை பண்றீங்க. சரியா, என்னங்க சார் क्वेश्चन பெருசா இருக்கே, இது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி கேட்டாலும் எழுத கத்துக்கணும். சரியா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாப்போமா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 1 minus 1/3, 1 minus 1/4 etc. 1 minus 1/100 ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க இந்த மாதிரி கேக்குறாங்கன்னா ஒன்னும் பிரச்சனையே இல்லைங்க. பாருங்க क्वेश्चनல வந்து 1 minus 1/3 கரெக்டா, 1 minus 1/4 etc. 1 minus 1/100 தமிழ்லயும் இதேதான், ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் நம்பர் -1 டிவைடட் பை லாஸ்ட் நம்பர், இதுதாங்க ஃபார்முலா. பெருசா எதுவும் பண்ணல, ஃபர்ஸ்ட் நம்பர் -1 டிவைடட் பை லாஸ்ட் நம்பர். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுல இங்க மைனஸ் வருது பத்தியா எல்லாத்துலயும், அப்படி மைனஸ் வந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா. சரியா, இதே சார் பிளஸ் வருது சார் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் +1 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர்.
எது இது பிளஸ் வந்தா ஃபார்முலாப்பா, இது மைனஸ் வந்தா ஃபார்முலா. சரியா? கொஸ்டின்ல இங்க மைனஸ் தானே வந்திருக்கு. சோ மைனஸ் வந்திருக்குனால ஃபர்ஸ்ட் நம்பர் -1 டிவைடட் பை லாஸ்ட் நம்பர் ஃபார்முலா. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கீழே அடி போட்டியா 3, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். சரியா? லாஸ்ட் நம்பர் எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கீழே இருக்கிற 100. சரியா? அப்போ 3 - 1 டிவைடட் பை 100. அவ்வளவுதான். இதை எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் நீ போட்டுருவ. 3 - 1 டிவைடட் பை 100. பாருங்க 2/100 கேன்சல் பண்ணா 1 2 2 50 2 100. சரியா? அப்போ 1/50 அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இல்ல என்ன கஷ்டம் இருக்கா பாரு, 1/50. இந்த லாஜிக்ல போட்டா ஆன்சர் ஈஸியா வரும். சரியா? மைனஸ் வந்தா இந்த ஃபார்முலா, பிளஸ் வந்தா இந்த ஃபார்முலா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of incomes of two persons is 5:3 and that their expenditure is 9:5. The income of each person if they save ₹1,300 and 900 respectively அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஒண்ணும் இல்லைங்க, ரெண்டு பர்சன் இரு நபர்களின் வருமானங்களின் விகிதம். சரியா? சம்பாதிக்கிற வருமானங்களின் விகிதம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5:3 சொல்லிருக்காங்க. சரியா? எக்ஸ்பென்சர் அவங்க செலவு பண்றாங்க பாத்தியா, அந்த செலவுகளின் விகிதம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 9:5 சொல்லிருக்காங்க. சரியா? சோ என்ன கேக்குறாங்கன்னா வருமானங்கள் வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அதாவது ஏக்கும் பிக்குமான வருமானம் என்னன்னு கேக்குறாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா அவங்க 1300 ரூபாவை வந்து ஏ வந்து சேவ் பண்றாரு. அதாவது சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா சேமிப்புதல் முறையே ரூபாய் 1300 900 ரூபாயும் சேர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட வருமானங்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? வருமானங்களை கேக்குறாங்க. சோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ங்க. என்னன்னா கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும். நான் சம்பாதிக்கிற காசுப்பா, இது ஏவோட வருமானங்கள், இது பியோட வருமானம். சரியா? அதே மாதிரி இது ஏவோட செலவு, இது பியோட செலவு. சரியா? நான் சம்பாதிக்கிற காசுல இருந்து செலவை கழிச்சனா மீதி வர்றதுதான் சேமிப்பு. கரெக்ட் தானே? நான் சம்பாதிக்கிற காசுல இருந்து எவ்வளவு செலவு பண்றனோ அதை கழிச்சனா மீதி வர்றதுதான் சேமிப்பு. சோ நான் சம்பாதிக்கிற காசு வந்து நான் வந்து வருமானத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? வருமானத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், செலவை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? செலவு வந்து ஒய். சோ புரிஞ்சுக்க, நான் சம்பாதிக்கிற காசு 5x ஏ, அவர் வந்து செலவு பண்ணது என்னது 9y. புரியுதா? 9y. ஏன்னா செலவு நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அதை கழிச்சா எனக்கு ஏக்கு எவ்வளவு வந்து சேமிப்பு கிடைக்குதா? 1300 ரூபாய் சேமிப்பு கிடைக்குதா? சரியா? அதே மாதிரி பி வந்து 3 பங்கு வருமானத்துல எத்தனை பங்கு வந்து செலவு பண்றாரு? 5 பங்கு செலவு பண்ணா அவருக்கு எவ்வளவு வந்து கிடைக்குதா சேமிப்பு? 900 ரூபாய் சேமிப்பு கிடைக்குதாம். இப்போ புரியுதா பாரு? இது நார்மலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். சரியா? ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். சோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 எடுத்து மேல பெருக்கலாம், 5 எடுத்து கீழே பெருக்கலாம். சரியா? அப்படி பெருக்கினா என்ன ஆகும்? 3 எடுத்து மேல பெருக்கணும், 3 5 5x மைனஸ் 3 27y ஈக்குவல் டு 3 இதை பெருக்கினா 39 00 3900 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? அதே மாதிரி 5 இதை பெருக்கினா 5 5x 5 5 25y 5 4500 அப்படின்னு வரும். சரியா? சோ இப்போ மைனஸ் சிம்பிள்லாம் மாத்தீங்க. இது பிளஸ்ல இருக்கா, சோ இது மைனஸ். இந்த மைனஸ் இருக்கா, அப்ப இது பிளஸ், இது மைனஸ் ஆயிடும். சோ அப்போ இது கேன்சல் ஆயிடுமா? 5x மைனஸ் 5x கேன்சல். சரியா? 27y இருந்து 25y போச்சுன்னா மீதி -2y இருக்கும். ஏன்னா 27 தான் பெருசு, இது பிளஸ்ல இருக்கு 25. சோ -2y வரும். அதே மாதிரி இங்க பாருங்க 4500 இருந்து 3900 கழிச்சா மீதி என்ன வரும்? 600 வருமா? சோ -600 வரும். கரெக்டா? -600 வரும்.
சோ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் மைனஸ் வச்சிடலாம். 1 2 2 3 2 6. சோ 300 y ஈக்குவல் என்ன வருது, 300 வருது. சரியா, இது ஒரு பங்குக்கான ஆன்சர் தான். அதாவது செலவு செஞ்சதுக்கான ஒரு பங்கு வந்து 300 ரூபாய். சரியா, நெக்ஸ்ட் வேற என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வருமானத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்களேன், 3x மைனஸ் 5 இன்டு ஒய் ஈக்குவல் டு 900. 3x மைனஸ் 5 இன்டு 300 ஈக்குவல் டு 900. ஏன்னா 300 தான் வைன்னு கண்டுபிடிச்சிருக்கு. 3x மைனஸ் 5 அப்ப 1500 ஈக்குவல் டு 900. 3x ஈக்குவல் டு 900 பிளஸ் இந்த 1500 இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 1500 ஆயிடுமா. அப்ப 3x ஈக்குவல் டு 2400. கரெக்டா, 1500 900 கூட்டினா 2400. 1 3 3 8 3 24. சோ x ஓட வேல்யூ 800. x ஓட வேல்யூ என்னது, 800. இதுதாங்க நமக்கு தேவை. ஏன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தது எது, வருமானத்தை தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அவருக்கு வாங்குற சேலரியை தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கேட்கறது என்ன கேக்குறாங்க, the income of each personோட இன்கம் தான் கேக்குறாங்க, வருமானங்களை தான் கேக்குறாங்க. சோ வருமானத்தை நான் எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கேன். சோ இந்த எக்ஸை வச்சுதான் இப்ப சம் போடுறேன். y வந்து நம்ம சம் போட தேவைப்பட்டுச்சு. சரியா, அதனால தான் y எடுத்துக்குது. மற்றபடி எக்ஸ் தான் உனக்கு சம்முக்கு ஆன்சருக்கு தேவை. பாரு, எக்ஸ் வந்து 800. இப்போ இன்கம் ஆஃப் ஈச் பர்சன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏக்கான ரேஷியோ வந்து 5 பங்கு. சோ 5 இன்டு 800 போட்டீங்கன்னா 4000 ரூபாய். சோ ஏ ஓட வருமானம் வந்து எவ்வளவு, 4000 ரூபாய். சரியா, இன்கம் ஆஃப் பி வந்து 3 பங்கு. சோ 3 இன்டு 800 அப்படின்னு போட்டீங்கன்னா 2400 ரூபாய் வந்து பிக்கான வருமானம். சரியா, அப்ப ஏ ஓட சேலரி 4000 ரூபாய், பி ஓட சேலரி 2400 ரூபாய் அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அவங்க கேக்குறது அதானே கேக்குறாங்க, the income of each persons அதான் கேக்குறாங்க. சரியா, சோ லாஜிக் மட்டும் இந்த 2 லைன் உனக்கு ஏற தெரிஞ்சிச்சுனா இந்த சம் நீ ஈஸியா சால்வ் பண்ணுவ. சரியா, இந்த 2 லைன் ஏற தெரியணும். அந்த 2 லைன் எப்படி சார் ஏத, ஒண்ணும் இல்லைங்க, வருமானத்துல இருந்து செலவு கழிச்சா சேமிப்பு கிடைச்சிடும். சரியா, அந்த லாஜிக் ஏத தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. சரியா, இது ஏ கானது, இது பி கானது. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, √2 இந்த மாடல் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, இந்த இன்ஃபினிட்டி. கம்பல்சரி இன்ஃபினிட்டி இருந்தா நான் சொல்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா, பாருங்க இங்க பிளஸ் பிளஸ் பிளஸ்னு வந்திருக்கு. சரியா, சோ என்ன பண்றீங்கன்னா கொடுத்திருக்கிற நம்பர் எழுதிங்க. 2 தானே கொடுத்திருக்கிற நம்பரு. சரியா, இத ஒரு நம்பரு அது அடுத்த நம்பர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2 வரணும். எது அந்த 2 நம்பர், 1ன்றது அந்த நம்பரு, அதுக்கு அடுத்த நம்பர் கன்சர்வேட்டிவ் நம்பர் எது, 2. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2 வருதா. 1 ஒரு நம்பரு, அதுக்கு அடுத்த நம்பர் 2. இந்த 2 நம்பரையும் பெருக்கினா எனக்கு 2 வருது. சோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுல பெரிய நம்பர் தான் பிளஸ் வந்த ஆன்சர். சரியா, பிளஸ் வந்த ஆன்சர் எது, பெரிய நம்பர். ஆனா மைனஸ் வந்துருச்சு சார் இந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன நம்பர் ஆன்சர். அவ்வளவுதாங்க விஷயம். சரியா, கொடுத்திருக்கிற நம்பரை நீ எப்படி பிரிக்கிற, ஒரு நம்பரு அதுக்கு அடுத்த நம்பர் ரெண்டுத்தையும் பெருக்குனா எனக்கு இந்த நம்பர் வரணும். அது என்ன நம்பர்ஸ் பாக்குற. சரியா, அப்படி 8 இங்க பிளஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பர் ஆன்சரா எடுத்துக்கிற, இங்க மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன நம்பர் ஆன்சரா எடுத்துக்குவேன். ஓகேவா, இங்க பிளஸ் வந்திருக்கனால இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 2. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. If the volumes of 2 cubes are in the ratio 27:64 on the ratio of the TSA total surface area கேக்குறாங்க. சரிங்களா, அதாவது இரு கனசதுரங்களின் கன அளவுகளின் விகிதம் வந்து 27:64. சரியா, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவற்றின் மொத்த பரப்பின் விகிதம் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரியா, சோ क्वेश्चन ரொம்ப பெருசெல்லாம் இல்ல, கனசதுரங்களின் கன அளவு தான் கொடுத்திருக்காங்க.
கரெக்டா? வால்யூம் ஆஃப் த கியூப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ வால்யூம் ஆஃப் த கியூபுக்கான ஃபார்முலா a கியூப். சரியா? a கியூப். சோ இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா a1 கியூப் இஸ் a2 கியூப். இதுக்கான மதிப்பு தான் 27 இஸ் 64. சரியா? ஃபர்ஸ்ட் கியூபோட வால்யூம் 27, செகண்ட் கியூபோட வால்யூம் வந்து 64. சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த a1 கியூப் இஸ் a2 கியூப் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 27 எப்படி எல்லாம் கியூப்ல 3 கியூப்னு எழுதலாமா? கரெக்டா? 3 கியூப் தான் 27. அதே மாதிரி 64 4 கியூப்னு எழுதலாம். ஏன்னா 9 9 3 27, அதனால 3 கியூப் எழுதிக்கிறேன். அதே மாதிரி 4 நாள் 16, 14 நாள் 64, அதனால 4 கியூப் எழுதிக்கிறேன். இப்ப பாருங்களேன், இந்த கியூபுக்கு இந்த 2 கியூப் கேன்சல். சோ a1 is a2 equal to 3 is 4. கரெக்டா? a1 is a2 equal to 3 is 4. இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க, அவற்றின் மொத்த பரப்பின் விகிதம், அதாவது ரேஷியோ ஆஃப் தி TSA அப்படினு கேக்குறாங்க. சோ கன சதுரங்களின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 6a². சரியா? 6a². சோ 6a² 1, 6a2 ஓட ஸ்கொயர். ஏன் சார் இங்க a1 a2 ன்னு போறேன்னா இங்க 2 இருக்கு, 2a குத்துறதுனால நான் a1 a2 ன்னு பேர் வச்சுக்கிறேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. பாருங்க 6 a க்கு நேரா 3 இருக்கா? சோ 3 ஸ்கொயர் இஸ் 6 இன்டு, சோ அப்ப 4 ஸ்கொயர். சோ 6 இன்டு 3 ஸ்கொயர் 9 இஸ் 6 இன்டு 4 ஸ்கொயர் 16. சரியா? இப்ப எது கேன்சல் ஆகும்? இந்த 6க்கு இந்த 6 கேன்சல். சோ 9 இஸ் 16 அப்படின்றது தான் கனசதுரங்களின் மொத்த புறப்பரப்பின் விகிதம். சரியா? அவ்வளவுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். 2 ஃபார்முலா தெரிஞ்சா இந்த क्वेश्चन ஓவர். சரியா? கனசதுரங்களின் கன அளவுக்கான ஃபார்முலா a3. அதே மாதிரி கனசதுரங்களின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 6a². அந்த லாஜிக் தெரிஞ்சா ஈஸியா இந்த மெத்தட்ல எந்த சம் கேட்டாலும் போடலாம், ஃபார்முலா தெரிஞ்சா. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா 10 கியூபுக்கான ஆன்சர் 3025 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல எல்லாத்துலயுமே காமனா என்ன வெளியெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 4 வாய்ப்பாடு வெளியெடுக்கலாமா? சோ 4 வெளியெடுத்தா 1 பிளஸ் 4 வாய்ப்பாடுல 32 எப்போ வரும்? 8 முறை வரும். சரியா? 4ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா 4 2 8, மீதி 2 இருக்குமா? சோ 28 வந்து 7 முறை வரும். சரியா? பிளஸ் எக்ஸெட்ரா ஒரு நாள் 4 3 0. புரியுதா? பாருங்க, இந்த கீழே இருக்கிற நம்பர்ல நான் என்ன பண்ணிருக்கேன், 4 வெளியே எடுத்திருக்கேன். வெளியேற்ற எனக்கு தான் வரும் 4 1 4, 4 8 32, 4 27 இருக்குன்னா 108 எக்ஸெட்ரா 4000 4000. சரியா? இப்போ 4 இன்ட்டு இது எப்படிமா இதெல்லாம் 1 கியூப்னு எழுதலாமா? சரியா? நம்ம எழுதலாம் 1 கியூப்னு எழுதிக்கலாம். 8 வந்து 2 கியூப்னு எழுதலாமா? சரியா? 2 கியூப். அதே மாதிரி 27 3 கியூப்னு எழுதலாம். 3 9 9 3 27. அதே மாதிரி 1000 10 கியூப்னு எழுதலாமா? 5 100, 100 வந்து 10ஆல பெருக்குனா 1000. சரியா? அப்ப 4 இன்ட்டு இதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 கியூப்ல இருந்து 10 கியூபுக்கான வேல்யூ என்னது? 3025. சரியா? 3025. சோ இத உள்ள பெருக்கிங்க. 4 5 20, மீதி 2, 4 2 8, 8 2 10, மீதி 1, 4 12. சோ 12100 அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா இந்த மெத்தட்ல சம் ஈஸியா போடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 64 பவர் 2/3 இன்டு 2 பவர் -2 இன்டு 8 பவர் 0. சரிங்களா? 8 பவர் 0. இதுக்கான மதிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. 1 செகண்ட். -2 1 செகண்ட். 8 பவர் 0 பவர் 1/2. இதுக்கான மதிப்பு தான் கேக்குறாங்க. சரியா? क्वेश्चन ஏ மிஸ்டேக் தான் பாருங்க. 64 பவர் 2/3 இன்டு 2 பவர் -2 வகுத்தல் 8 பவர் 0 அதுக்கு பவர் 1/2. சரியா? இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த வகுத்தல் 1 இருக்குல்ல, அதை என்ன பண்ணிக்கலாம், 64 2/3 பெருக்கல் 2 பவர் -2 பெருக்கல் 1/1 எழுதலாமா?
8 பவர் 1க்கான ஆன்சர் 1. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. அது தெரியும்ல, எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. எந்த நம்பர்னா இருக்கட்டும் அதுக்கு பவர் மேல 0 வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு 1. சரியா? இதுக்கான மதிப்பு தான் இப்ப கேக்குறாங்க. பாருங்க 64 நான் என்ன பண்ணலாம், 4 கியூப்னு எழுதலாமா? 4 கியூப் அதுக்கு பவர் 2/3. சரியா? இன்ட்டு இதை எப்படி எழுதலாம், 2 பவர் -2 இருக்கா, இதை நான் 1/2 ஸ்கொயர்னு எழுதிக்குவேன். சரியா? 1/2 ஸ்கொயர். அதாவது கீழே வரும்போது இந்த -2 என்ன ஆயிடுச்சு, +2 ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வகுத்தல் 1 இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், பாருங்க பெருக்கல் இங்க போட்டுக்கலாம் 1ன்னு. வகுத்தல் 1 தான் நாங்க 1ஆல வகுத்து சொன்னா கீழே அது 1 வரப்போகுது, அவ்வளவுதானே. கீழே 1ஆல வகுத்துக்கு போறேன். பாருங்க இந்த 3க்கு இந்த 3 கேன்சல். அது ஏன் தெரியும்ல, இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இங்க பவர் 1/2 அப்படியே தான் இருக்கு. சரியா? அப்போ 4 ஸ்கொயர் இன்டு 1/2 ஸ்கொயர் பவர் 1/2. இது புரியுதா? இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல். அதனால தான் இந்த 64 நான் 4 கியூப்னு எழுதிக்கிறேன், இங்க கேன்சல் ஆகும் அப்படின்னு. சரியா? அதே மாதிரி இந்த 2 பவர் -2 நான் 1/2 ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். இந்த வகுத்தல் 1 நான் டிவைட்ல எழுதி பெருக்கல் 1 மாத்திக்கிறேன். சரியா? சோ 4 ஸ்கொயர் வந்து 16 இன்டு 1/4 அது பவர் 1/2. சரியா? ஒரு நாள் 4 4 நாள் 16. ஓகேவா? இதை எப்படி எழுதலாம், 4 பவர் 1/2 இருக்கா, கரெக்டா? இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 ஸ்கொயர் அது பவர் 1/2 எழுதிக்கிறேன். சரியா? இப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல். தெரியும்ல, மேல இருக்கும்போது இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கிவோம்பா. வேணா இந்த ஸ்டெப் போடுறேன் பாரு, 2 பவர் 2 1s are 2 இந்த 2ஐயும் 1ஐயும் பெருக்கினா 2, அது கீழே வகுத்தல் 2. சரியா? இந்த ஸ்டெப்பை மறந்துடு பாரு, இது அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் நான் என்ன பண்றேன், 2ஐயும் 1ஐயும் பெருக்கினா 2, இந்த 2 கீழே அப்படியே வந்துருச்சு. சரியா? 2ஐயும் கேன்சல் பண்ணா 2 தான் ஆன்சர். ஓகேவா? இல்ல சார் எனக்கு அதுவும் டவுட்னா இந்த 2ஐயும் அடிச்சிக்க, 2 பவர் 1 2. ஆக மொத்தம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, 2. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா. The average of 32 students is 10 years. If the teacher age is also included, the average age increased by 1 year. What is the age of the teacher அப்படின்னு கேக்குறாங்க. 32 மாணவர்களின் சராசரி வந்து 10 வருஷம். சரியா? 32 மாணவர்களின் சராசரி வந்து 10 ஆண்டு, 10 வருஷம். சரியா? if the teacher age is also included, அதோட டீச்சரையும் சேர்த்துக்கிறாங்க. சரியா? டீச்சரோட ஏஜையும் பார்க்கும்போது அவங்களுடைய ஆவரேஜ்ல என்ன ஆகுதா, 1 இயர் எக்ஸ்ட்ரா ஆகுதான். சரியா? 1 இயர் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா டீச்சரோட ஏஜ் என்ன, அந்த டீச்சர் ஆசிரியரின் வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? பாருங்க 32 மாணவர்களின் சராசரி 10 ஆண்டுகளா. சோ அவங்களுடைய மொத்தம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 32 10ஐயும் பெருக்குனா 320 வரும். சோ 32 மாணவர்களும் ஒருத்தரும் 10 ஆண்டுகள் அப்படின்னு 320 ஆண்டுகள் வந்து வாழறாங்க. சரியா? அதான் மொத்தம் வந்து 320. சரியா? இதுல இப்போ நான் என்ன பண்றேன், டீச்சரையும் இன்க்ளூட் பண்றேன். சரியா? டீச்சரையும் சேர்த்துக்கிறேன்னா, சரியா? இப்ப 32 பேர் இருந்தவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க, 33 பேர் ஆயிட்டாங்க. ஏன்னா 32 மாணவர்கள் ஒரு டீச்சர் சேர்த்து 33 பேர். அப்படி ஆகும்போது அவங்களுடைய ஆவரேஜ் பாரு, முன்ன 10 ஆண்டுகள் சொன்னாங்களா சராசரி, இப்போ ஆவரேஜ் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பை 1 இயர். சோ ஆவரேஜ் ஏஜ் சராசரி வயது வந்து 1 வருஷம் அதிகமாகுது. சோ 1 வருஷம் அப்படின்னா 10 வருஷம் இருந்துச்சு அப்படின்னு ஆவரேஜ், இப்போ என்ன ஆயிருக்கும் 11 ஆயிருக்கும். ஏன்னா 1 வருஷம் அதிகமாகுது இல்ல. சோ 11 ஆயிருக்கும். இதை பெருக்கினா என்ன வரும் பாருங்க, 11 3 33 மீதி 3, 11 3 33, 33 ஒரு 3 36. சரியா? சோ டீச்சரை சேர்க்கும் போது மொத்த ஆண்டுகள் வந்து எவ்வளவு வருது, 363 வருது. டீச்சரை சேர்க்காத போது 320 வருது.
சோ இந்த 363ல இருந்து 320 கழிச்சா எனக்கு டீச்சரோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிடும். சரியா? சோ 363 தான் டீச்சர் சேர்த்து மொத்த வயசு. டீச்சரை எடுத்துட்டா 320 வயசு வருது. சரியா? சோ அப்ப அத கழிச்சு பாரு 43. இந்த 43 தான் டீச்சரோட வயசா இருக்கும். புரியுதா லாஜிக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிற, அதுக்கப்புறம் டீச்சரையும் சேர்க்கறதுனால 33 பேரு, இங்க ஆவரேஜ்ல ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது. சோ 33 11 பெருக்கிற, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கிற. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? A is to B equal to 2 is to 3, B is to C வந்து 4 is to 5, C is to D 6 is to 7, A is to B is to C is to D கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் கேட்டா A B C D பேரிக. A is to B 2 is to 3, B is to C 4 is to 5. அதுக்கு நேரா எழுதிக்க, வேற ஒண்ணும் இல்ல. சரியா? C is to D 6 is to 7. ஓகேவா? 8னா இப்ப பாருங்க, இங்க B இருக்கா, இதுக்கு நேரா இந்த 3 அப்படியே போட்டுக்க. சரியா? இங்க 4 இருக்கா, இந்த 4 எடுத்து இங்க போட்டுக்க. இங்க பாரு, இங்க 6 இருக்கா, இந்த 6 தூக்கி இங்க போட்டுக்க. சரியா? இந்த 5 இருக்கா, இந்த 5 தூக்கி இங்க போட்டுக்க. அவ்வளவுதான்பா. இப்போ இத பெருக்கிங்க. 2 4 8, 8 6 பெருக்கினா 48 இஸ் பாரு, நாமும் 12 12 72 இஸ் 5 5 5 90 ரேஷியோ. அதே மாதிரி 5 5 105. சரியா? சோ இப்படி 8மா. இப்போ எல்லாமே பொதுவா எந்த வாய்ப்பால்ல வரும்னு பாருங்க. எல்லாமே பொதுவா 3ஆம் வாய்ப்பால்ல வரும். 3ல போட்டா 14 3 48. சரிங்களா? முக்கியமான விஷயம் சார், 2 நம்பர் மட்டும் 2ஆம் வாய்ப்பால்ல வருது, மீதி 2 நம்பர் 2ஆம் வாய்ப்பால்ல வரல, அந்த 2 நம்பர் மட்டும் நான் 2ஆம் வாய்ப்பால்ல அடிச்சுக்கலாமா அப்படின்லாம் அடிச்சிடாத. சரியா? ஆர்வத்துல அப்படிலாம் அடிச்சுனா ஆன்சர் வராது. 4 நம்பர் இருக்குன்னா 4 நம்பருமே ஒரே வாய்ப்பால்ல வரணும். சரியா? அது எந்த வாய்ப்பால்னா இருக்கட்டும். இப்ப 4மே பொதுவா 3ஆம் வாய்ப்பால்ல வரும். சோ அதனால நான் 3ல அடிக்கிறேன் அப்படின்னா 16 3 48, 24 3 72. சரியா? 30 3 90. சரி, அதே மாதிரி இங்க 35 3 105. சரியா? 35 3 105. லாஜிக் நல்லா புரிஞ்சுங்க. இதுல 16 24 30 இது மூணுமே 2ஆம் வாய்ப்பால்ல வரும், ஆனா 35 வராது. சரி, 5ஆம் வாய்ப்பால்ல வருதா அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வாய்ப்பால்ல 30 35 வரும், 24 16 வராது. சரி, 8ஆம் வாய்ப்பால்ல வருதுன்னு பார்த்தா இது 2 வரும், இது வராது. சரியா? அப்ப ஆன்சர் எதுவுமே வரல அப்படின்னா உன் ஆப்ஷனை பாரு, உன் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? லாஜிக் புரியுதா? எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு கேன்சல் பண்ணுப்பா. எல்லாமே பொதுவா ஒரே வாய்ப்பால தான் அதிகம். அந்த லாஜிக் தெரிஞ்சுக்க. சரியா? இந்த மாடல் ரொம்ப ஈஸியான மாடல், நிறைய முறை கேட்கிற மாடல். சரியா? பாரு, எக்ஸுக்கான மதிப்பு 6, ஒய்க்கான மதிப்பு 5. இது எடுத்துக்கிட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப், அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கான மதிப்பு காண்கன்னு கேட்பாங்க. x² + y² x² - y² மதிப்பு காண்க. அவ்வளவுதான் क्वेश्चन இது. சரியா? சோ x-க்கு பதிலா 6னோ y-க்கு பதிலா 5னோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 6² + 5² (6² - 5²). ஓகேவா? 6² வந்து எவ்வளவு? 36 + 5² 25 divided by 6² 36 - 5² 25. சோ 36 25 கூட்டினா 61. கீழே வந்து பாருங்க, 36ல 25 போச்சுன்னா மீதி 11. சோ 11. அவ்வளவுதான் ஆன்சர். இல்ல என்ன கஷ்டம் இருக்குன்னு பாரு. எக்ஸுக்கான மதிப்பு தந்துட்டாங்க, ஒய்க்கான மதிப்பு தந்துட்டாங்க. சரியா? அந்த குத்து இருக்கிற சம்முல சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? அடுத்த क्वेश्चन, what is the arithmetic mean of the first n natural numbers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல் n இயல் எண்களின் கூட்டு சராசரியை காண்க. சோ முதல் n இயல் எண்களின் கூடுதல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? the sum of first n natural numbers என்ன ஃபார்முலா தெரியுமே, நம்ம ஸ்பெஷல் சீரிஸ்ல பார்த்திருப்போம், சிறப்பு தொடர்கள்ல.
முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் என்னன்னு இருக்கும் n into n plus 1 by 2 இதுதானே இருக்கும் n into n plus 1 by 2 இதுதான் வந்து முதல் n இயல் எண்களின் கூடுதல். சரியா? சோ இதுல இப்போ சராசரி கேக்குறாங்க. சரியா? சராசரி கேக்குறாங்க. சராசரிக்கு என்னங்க ஃபார்முலா? சராசரி ஈக்குவல் டு அந்த உறுப்புகளின் கூடுதல் டிவைடட் பை அவற்றின் எண்ணிக்கை. சரியா? இல்லனா உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாமா? உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியா? எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரையும் மேல கூட்டிக்கணும், அதான் கூடுதல். சரியா? சம்மு கீழே வந்து அது எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால டிவைட் பண்ணணும், அதான எண்ணிக்கை. அதாவது மேல வந்து sum of observations divided by number of observations அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? sum of observations divided by number of observations. சோ இதுல sum of observations என்னன்னு கேட்டீங்கன்னா நீ கொடுத்திருக்கிற ஃபார்முலா. ஏன்னா இது பேரே நீ என்னன்னு சொல்லிருக்க, the sum of first n natural numbers தான் சொல்லிருக்க. கரெக்டா? சோ இதுதான் வந்து மேல வரும் n into n plus 1 by 2 அப்படின்றதுதான் நீ மேல கண்டுபிடிக்கிற அந்த கூடுதல். எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுவல. இப்போ உன்னுடைய சராசரி கேக்குறாங்க, 10th மார்க்கோட சராசரி கேக்குறாங்கன்னா மேல 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணுவ. கரெக்டா? அந்த 5 சப்ஜெக்ட் ஆட் பண்ணதுதான் இந்த ஃபார்முலா. சரியா? டிவைடட் பை என்ன பண்ணுவ? 5ஆல வகுப்பல்ல. கரெக்டா? 5ஆல தானே வகுப்ப. ஏன்னா 5 சப்ஜெக்ட் நீ பாக்குற அப்படின்னா 5ஆல தான் டிவைட் பண்ணுவ. சோ 5ஆல டிவைட் பண்ற. ஏன் 5 சப்ஜெக்ட்ன்றதுனால இங்க n நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துதான் அவங்களே. சரியா? n இயல் எண்கள். சோ n இயல் எண்கள்னா அங்க உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் n. சரியா? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் n. சோ இந்த n இந்த n கேன்சல், n plus 1 by 2 அப்படின்றதா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரியா? புரியுதா? அதுல ஒரு n மட்டும் கேன்சல் ஆயிடும்பா, அந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க, the population of a town increases by 5% every year. ஒரு நகரத்தோட மக்கள் தொகை வந்து மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 5% வந்து அதிகரிக்குது. 5% வந்து என்ன ஆகுது? அதிகரிக்குது. if the present population, சரியா, மக்கள் தொகை வந்து இப்ப எவ்வளவு இருக்கா? தற்போது மக்கள் தொகை 9261 எனில் 3 வருடங்களுக்கு முன்பு மக்கள் தொகை 3 வருடங்களுக்கு முன்பு அந்த நகரத்தின் மக்கள் தொகை. சரியா? சோ இப்ப பாருங்க, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். என்ன பண்ணோம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா a ஈக்குவல் டு p இன்டு இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே, இந்த பாப்புலேஷன் சம்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணோம்னா கூட்டு வட்டி அப்படின்னு நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோம். சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு. சோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா போடலாம். இங்க முன்புன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி. பாருங்க, 3 years ago. சோ 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்தா நீ என்ன பண்ணு, p இன்டு, சரியா, p டிவைடட் பை 1 plus r by 100 பவர் n இப்படி போட்டுக்க. சரியா? ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்தா அந்த ஃபார்முலா. சரியா? இதே 3 வருஷம் கழிச்சு, அதாவது ஆஃப்டர் 3 years கேட்டாங்கன்னா என்ன பண்ணு, p into 1 plus r by 100 பவர் n பக்கத்துல போட்டுக்க. சரியா? முன்பு, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்டா டிவைட்ல இது வரும். சரியா? பின்புன்னு கேட்டாங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா பக்கத்துல இதை எழுதிக்க. சரியா? இன்னொரு லாஜிக் தெரிஞ்சுக்க. இங்க பிளஸ் போடுறோம் பாத்தியா, இங்கேயும் பிளஸ் போடுறோம் பாத்தியா, இது எது தெரியுமா மென்ஷன் பண்ணுது? எவ்ரி இயரும் இன்க்ரீசஸ் பை 5%. சரியா? பாப்புலேஷன் வந்து மக்கள் தொகை என்ன ஆகுது? 5% வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்குது. சோ அந்த அதிகரிக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணதான் இந்த பிளஸ். சரியா? புரியுதா? அதே மாதிரிதான் இங்கேயும் 3 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு வருஷமும் 5% அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிளஸ் எதை மென்ஷன் பண்ணுது? அதிகரிக்குது மென்ஷன் பண்ணுது.
சரியா? இதே குறையுது சார், டிகிரீசஸ் பை 5% கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடம் மைனஸ் வந்திருக்கும். அந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்க. சரியா? டிகிரீஸ் கொடுத்திருந்தா இந்த இடம் என்ன ஆயிருக்கும்? மைனஸ் வந்திருக்கும். சரி, இப்போ அந்த 9261 இருக்கு பாத்தியா, அத மேல போட்டுக்கிறேன். சரியா? ஓகேவா? கீழே வந்து 1 பிளஸ் ஆர் வந்து எவ்வளவு? 5%. சோ 5/100 பவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி. சோ 3 மேல போட்டுட்டேன். சரியா? பாருங்க, 9261 டிவைடட் பை 1 5 100. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஒரு 20 20 1 கூட்டினா 21. சோ 21/20 பவர் 3. புரியுதா? 21/20 பவர் 3. சோ இது எப்படி எழுதுவாங்கன்னா 9261 இன்ட்டு இது பாருங்க வகுத்தலுக்கு கீழே இருக்கு இந்த 20. சோ நான் இதை எப்படி எழுதிப்பேன்? 20/21 இன்ட்டு 20/21 இன்ட்டு 20/21 எழுதிப்பேன். புரியுதா? தலைக்கியா மாத்தி எழுதிக்கிறேன். ஏன்னா தலைக்கியா எழுதும் போது தான் இங்க வகுத்தல் இருக்கிறது தலைக்கியா என்ன பெருக்கல்ல வந்துரும். சோ அதனால பெருக்கல்ல எழுதிக்கிறேன். 3 முறை ஏன் எழுதியிருக்கேன்? இங்க பவர் 3ன்னு கொடுத்துருக்கிறதுனால 3 முறை எழுதியிருக்கேன். சரியா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணுவோமா? சரியா? இங்க பாருங்க, இது ஒரு சின்ன லாஜிக்ங்க. 21 கியூப் என்ன அப்படின்னு பாப்போமா? 21 கியூப் 21 பெருக்குனா 441. அதோட 21 பெருக்கிறேன். ஒரு 441 2 முறை 882 1 6 2 9. எனக்கு 21 கியூபுக்கான ஆன்சர் தெரியும். என்னது? 9261. சோ 21 3 முறை பெருக்குனா 9621 வருது. சரியா? சோ இந்த 21 3 முறை அடிச்சு நீ இந்த 9261 அடிச்சிடலாம். சரியா? ஏன்னா 21 கியூபுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். அதனால நீ டைரக்டா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கேன்சல் பண்ணலாம். சரியா? அப்படி தெரியாது அப்படின்ற பட்சத்துல 7ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா கண்டிப்பா ஆன்சர் வரும். சரியா? நான் சொல்லியிருக்கேன்ல, பிராக்டிஸ் ஆல மட்டும்தான் மேக்ஸ் ஈஸி ஆகும். ஓகேவா? சரி, இது 3 கேன்சல் பண்ணிட்டேன். அவன் மேல என்ன இருக்கு? 20 கியூப் தான் இருக்கு. அதாவது 20 3 முறை பெருக்கி வரதுதான் ஆன்சரு. சரியா? 2 கியூப் வந்து 8. 2 4 4 2 8. 0வை கியூப் பண்ணா 3 0. சரியா? அப்ப 8000 அப்படின்றது தான் ஆன்சர். 20 கியூப் வந்து 8000. ஓகேவா? சோ நல்ல லாஜிக் புரிஞ்சுக்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளவு இருந்திருக்கும்? அந்த நகரத்தொகை மக்கள் தொகை 8000 பேரா இருந்திருக்கும். அதுதான் 3 வருஷம் கழிச்சு 9261 மாறி இருக்கு. சரியா? சோ இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா ஆன்சர் இது ஈஸி. நான் சொன்னது புரியுதா? இன்கிரீசஸ் கொடுத்தனால இங்க பிளஸ், அதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னன்னு கொடுத்தனால இங்க பி பைன்னு எழுதுற. சரியா? 3 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டிருந்தா பி இன்ட்டுன்னு எழுதியிருப்ப. அதே மாதிரி இந்த டிகிரிஸ் கொடுத்திருந்தா மைனஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் புரிஞ்சுக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க அடுத்த क्वेश्चन. 7 spiders make 7 verbs in 7 days. Then one spider will make 1 verb in how many days அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 7 சிலந்தி 7 வலைகளை 7 நாள்ல கட்டுது அப்படின்னா ஒரு சிலந்தி ஒரு வலைய எத்தனை நாள்ல கட்டும்? क्वेश्चन நல்லா புரியுதா? சோ இந்த மாதிரி क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா பாருங்க, 7 சிலந்தி 7 வலைய 7 நாட்கள்ல கட்டி முடிக்குது. எனில் ஒரு சிலந்தி ஒரு வலைய எத்தனை நாட்களில் கட்டி முடிக்கும்? சரியா? क्वेश्चन ரொம்ப ஈஸிங்க. M1 D1 H1 வந்து தேவையில்ல. ஏன்னா இங்க ஹவர்ஸ் பேஸ் பண்ணி எதுவுமே கொடுக்கல, மணியை பேஸ் பண்ணி எதுவும் கொடுக்கல. சோ M1 D1 divided by W1. இல்ல M1 அந்த மென் ஆர் உமன் இல்ல அந்த சிலந்தி எத்தனை பேரோ அதை குறிக்குது. சரியா? D நம்பர் ஆஃப் டேஸ், நாட்களின் எண்ணிக்கை. W அப்படின்றது வேலை, அவங்க செஞ்ச வேலை. சரியா? பாருங்க, M2 D2
divided by W2. சரியா? M1 அப்படின்னா 7 ஸ்பைடர். சரியா? 7 பேர் தானே, 7 வேலைய. சோ 7 வேலைய 7 நாள்ல முடிக்கிறாங்க. 7 நாள்ல முடிக்கிறாங்க. புரியுதா? 7 சிலந்தி 7 வேலைய 7 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு சிலந்தி, சரியா, ஒரு வேலைய, புரியுதா, ஒரு சிலந்தி ஒரு வேலைய எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அவ்வளவுதான் கொஸ்டின். எத்தனை நாள்ல முடிப்பாங்க? பாருங்க, இந்த 7க்கு இந்த 7 கேன்சலா, இந்த 1க்கு இந்த 1 கேன்சல். அப்போ D2, அதாவது இந்த இடத்துக்கான மதிப்பு என்னது? 7 நாட்கள். அந்த ஒரு சிலந்தி ஒரு வேலையும் கூட 7 நாள்ல முடிக்கும். சரியா? 7 நாட்களில் முடிக்கும். லாஜிக் புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the sample space of when throwing 1000 dice together அப்படின்றாங்க. சோ இந்த லாஜிக், இந்த क्वेश्चனுக்கு நீ சம்பளம் போட தேவையில்ல. சரியா? ஒரு சின்னதா யோசிச்சா போதும். என்ன சார் யோசிக்கணும்? ஒரு பகடையை உருட்டும் போது நம்மளுக்கு என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும்? 1 2 3 4 5 6 கிடைக்குமா? சரியா? அப்போ n of s வந்து என்ன கிடைச்சிருக்கு? 6 கிடைச்சிருக்கு. 6 சொல்றதை விட 6 பவர் 1 சொல்லலாம். சரியா? ஒரு பகடையை உருட்டும் போது எனக்கு 6 பவர் 1 ஆன்சரா கிடைக்குது. சரி, இதே மாதிரி இரு பகடைகள் உருட்டும் போது, இரு பகடைகள் உருட்டும் போது n of s வந்து 36 கிடைக்கும். தெரியும்ல? இது 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 ஏதுவ. அது மாதிரி 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6 வரைக்கும் எழுதியிருப்ப. சோ 36ன்றத நம்ம 6 ஸ்கொயர் எழுதலாமா? புரியுதா? அப்போ ஒரு பகடையை உருட்டும் போது எனக்கு 6 பவர் 1 கிடைக்குது. 2 பகடையை உருட்டும் போது எனக்கு 6 பவர் 2 கிடைக்குது. क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கணும். when throwing 1000 dice together, ஒரே நேரத்துல, சரியா, 1000 பகடைகளை உருட்டும் போது என்ன கூறுவெளி கிடைக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ 1000 கூறுவெளி அப்படின்னும் போது நீங்க 1000 பகடைகள் உருட்டும் போது 1000 பகடையை உருட்டுனா என்ன கிடைச்சிருக்கும்? 6 பவர் 1000 கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? ஒரு பகடையை உருட்டினா 6 பவர் 1 பா. 2 பகடையை உருட்டினா 6 பவர் 2 சாம்பிள் ஸ்பேஸ். சரியா? அதாவது கூறுவெளி. அப்போ 1000 பகடைகளை உருட்டும் போது 6 பவர் 1000. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? லாஜிக் புரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அந்த क्वेश्चन பாருங்க. The smallest number that must be subtracted from 1000 to make the resulting number a perfect square அப்படின்னு சொல்லிருக்காங்க. எந்த சின்ன நம்பரை 1000ல இருந்து, சரியா, 1000ல இருந்து கழிக்கும் போது அந்த நம்பர் வந்து ஒரு முழு வர்க்கமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. முழு வர்க்கம்னா என்ன சார்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா பாருங்களா, 20 ஸ்கொயர் 400. சோ அப்ப 400 அப்படின்றது ஒரு முழு வர்க்கம். சரியா? 30 ஸ்கொயர் என்னது? 900. சோ 900 அப்படின்றது ஒரு முழு வர்க்கம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா? சரி, 31 ஸ்கொயர், 31 ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 31 31 பேருக்குன்னா 1 1 1 1 3 3 3 3 9. சோ 961 அப்படின்றது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா 31 ஸ்கொயர். சரியா? 32க்கான ஸ்கொயர் வந்து 1024. அப்போ क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கணும். 1000ல இருந்து எந்த சிறிய எண்ணை கழித்தால் அந்த எண் ஒரு முழு வர்க்கம் ஆகும். சரியா? சோ 1000ல இருந்து எதை கழிச்சா இந்த 961 கிடைக்கும் பாருங்க. ஏன்னா இது 1024, 1000 தாண்டிடுச்சு. சரியா? நம்மளுக்கு தேவை என்னது? 1000க்கு முன்ன இருக்கிற ஒரு ஸ்கொயர் நம்பர். சோ 961 தான் இந்த ஸ்கொயர் நம்பர், அதாவது 31 ஸ்கொயர். சரியா? சோ 1000ல இருந்து 39 கழிச்சாதான் 1961 கிடைக்கும். சரியா? அப்போ அந்த சிறிய எண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 39. சரியா? அந்த சிறிய எண் எது? 39. புரியுதுல? சோ இந்த மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் ஈஸியா வரும். சின்னதா தெரிஞ்சுங்க, பெருசா யோசிக்க தேவையில்ல. 31 ஸ்கொயர் வந்து 30 ஸ்கொயர் 900, 31 ஸ்கொயர் 961,
32 ஸ்கொயர் 1024. ஆனா நம்மளுக்கு தேவை என்னது 1000க்கு முன்ன எதை கழிச்சா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். 961 தான் அந்த ஸ்கொயர் நம்பரு. சோ 39 கழிச்சாதான் எனக்கு 961 கிடைக்கும். சோ 39 தான் அந்த ஆன்சரு. புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. the mean proportion between 0.02 வந்து 0.32. அதாவது 0.02க்கும் 0.32க்கும் சராசரி விகிதம் காண்க. சரியா? சராசரி விகிதம் காண்க. சோ 0.02 இப்ப பாருங்களேன், பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு. சோ ரெண்டு நம்பர் இருக்கிற ஜீரோ எதுன்னு கேட்டீங்கன்னா 100. சோ 100ஆல இதை பெருக்கிறேன் அப்படின்னா 2 தான் ஆன்சரா வரும். சரியா? ஏன்னா இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கா, இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 2 ஜீரோ இருக்கா. சோ இந்த ரெண்டு நம்பருக்கு இந்த 2 ஜீரோ போயிட்டு இந்த பாயிண்ட் 2 நம்பர் தள்ளி இங்க வந்திருக்கும். சரியா? நீ நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாருங்க, பெருக்கி பார்ப்போமே. நம்மளுக்கு எதுக்கு கன்ஃபியூஸ் பாருங்க. 0வால பெருக்குனா 0 0 0, 1ஆல பெருக்குனா 2 0 0. இப்போ 0 0 2 0 0 வருதா? பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர் கடைசில இருந்து புள்ளி வைங்க. 1 2. அப்போ 2 மட்டும் வந்து நிக்குதா? இது முன்ன இருக்கிற நம்பர்லாம் விட்டுருங்க, இது தேவையே இல்லை. பின்னாடி இருக்கிற 2.00 வருது. அப்ப 2 தான் ஆன்சர். சரியா? அதே மாதிரி 0.32 100ஆல பெருக்குனா என்ன வரும்? 3 0, இங்க 3 0. 1ஆல 32 பெருக்குனா 32 தான். சோ 0 0 2 3 0. இங்க பாருங்க, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர். சரியா? அப்ப 2 நம்பர்ன்றனால கடைசி வந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சா 32 அப்படின்றதுதான் அந்த 2 நம்பர். சரியா? சோ அப்போ இந்த 2 நம்பர் இருக்கு பாத்தியா, 2க்கும் 32க்கும் ரூட் எடுத்துக்க. சரியா? ரூட்ல பெருக்கிக்க. சோ அப்ப என்ன ஆகும்? ரூட் 64 வரும். 64க்கு ரூட் எடுத்தா 8. சரியா? 8 தான் ஆன்சரா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, இங்க 100ஆல பெருக்கணும்ல. சோ இங்க 100ஆல வகுத்துக்கணும். அப்ப 8 100ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 0.08 வரும். அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? 0.08. என்னால பாயிண்ட்ல போட முடியும் அப்படின்னா நீங்க டைரக்டா போடுங்க. நான் எல்லாரையும் யோசிக்கணும். சரியா? அதனாலதான் நான் என்ன பண்ணேன், பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் நம்பரை, அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு அதை எதால பெருக்கணும் அதால டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா?